நமசிவாய. வரக்கூடிய அமாவாசை, அதாவது நாளை அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 144 இயர்ஸ் வரும் ஆகும் இந்த ஒரு விஷயத்தை வருவதற்கு. எதனால இந்த 144 இயர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இது எந்த நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இந்த நாளுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது புரியும் வச்சுக்கோங்களேன். அமாவாசை அப்படிங்கிறதே வந்து ராகுக்கானது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பலமுறை கூறி இருக்கக்கூடிய விஷயம் தான். அமாவாசை ராகுவுக்கும் பௌர்ணமி வந்து சனி கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ அமாவாசை ராகு அதே போல் வந்து பார்த்தோம்னா நாளை, அதாவது 25ஆம் தேதி 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்திரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுக்கு உண்டான விஷயம் தான். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவாகட்டும் சூரியனாகட்டும் இருவருமே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல வராங்க. நாளை தினம் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல வரக்கூடியவர்கள். 2 பேருமே ராகுவுடைய ஒரு நட்சத்திர பாதத்திலே வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 1ஆம் பாதத்துல 2ஆம் பாதத்திலே வராங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா 1 டிகிரி கன்ஜங்ஷன்ல வராங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். சரி, இந்த என்ன முக்கியத்துவம் இந்த ஒரு விஷயத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ, அதாவது நல்ல விஷயங்களை நினைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் நினைக்கிறோமோ அது பன்மடங்காக பெருகும் அப்படின்ற மாதிரியாகவும், கெட்ட விஷயங்களை நடப்பதும் அது மிகப்பெரிய ஒரு அளவிலே பெருகக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கிறது. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நாளைக்கு நமக்கு ஏதாவது நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லாம ஏதாவது ஒரு வேண்டாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனா கூட அது நம்ம ஒரு சமிகையா எடுத்துக்கலாம், ஒரு சிக்னலா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே நெகட்டிவா எந்த ஒரு விஷயமே திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடுஞ்சொற்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லுவது, மற்றவர்களை சபிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வீட்டுக்குள்ள கூட ஒரு விளையாட்டுக்கு கூட நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தவறான வார்த்தைகள் பேசிவிடாதீர்கள். அது மிக கடுமையான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நாளை ஒரு நாள் பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நாளை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை, அதாவது 25ஆம் தேதி அன்று எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலுமே அது நல்ல விஷயங்களா நீங்க நிறைய சொல்ல அதெல்லாம் வந்து பன்மடங்காக பெருகக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கண்டிப்பாகவே எடுத்துக்கலாம். இதற்கு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமோ பார்த்தோம்னா 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு வந்து பார்த்தோம்னா ருத்ரம் கேட்பது, ருத்ர ஜபம் அப்படின்றது உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும். ருத்ரம் சமகம்னு இருக்கும். இந்த ருத்ரம் சமகம் கேட்டு வருவது ஒரு 2-3 முறை இந்த ஒரு நாளிலே கேட்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சிவனுக்கு அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் சிவனுடைய கோயிலே போயிட்டு விளக்கேற்றி வைப்பது காலையிலே அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு டைம்ல உங்களுக்கு முடிஞ்ச டைம்ல பண்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வில்வங்களை கொண்டு போய் கொடுப்பது அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து அபிஷேகம் அப்படின்றது அபிஷேகத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில், இந்த ட்ரிங்கிங் வாட்டர்னு விற்கிற ஒரு 20 ரூபா பாட்டிலோ அல்லது உங்க வீட்டிலேயே சுத்தமான தண்ணியை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கூட அது கூட உங்களுக்கு போதும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்களாக கூட போகும். கண்டிப்பான முறையில் அவங்க வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அபிஷேகம் முடிந்து அவர்கள் சுவாமியை கிளீன் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்றதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நீர் வந்து அவர்கள் கண்டிப்பான முறையில் கர்ப்பகிரகத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும். கர்ப்பகிரக விளக்கிற்கு நல்லெண்ணெயாவது அல்லது நெய்யாவது நாளை கொடுப்பது அப்படின்றது, அதாவது இந்த 25ஆம் தேதி அமாவாசை என்று கொடுப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு சூஷ்ம தேவதை இருக்கிறது. அந்த சூஷ்ம தேவதையை இந்த ஒரு நாளிலே நாம் வந்து அழைக்க போகிறோம். அந்த சூஷ்ம தேவதையை அழைத்து எல்லா விதமான ஒரு நன்மையும் நாம் பெற போகிறோம். அதிவேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூஷ்ம தேவதை அப்படின்றது. இந்த சூஷ்ம தேவதையை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க இந்த வசுதரேன்னு பேர், இந்த தேவதையை பேரு, இந்த வசுதரை தேவதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது. நான் நாளைக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வேலைகள் செய்யக்கூடிய தேவதையாக இந்த ஒரு தேவதை இருக்கிறாள். அதனால இந்த ஒரு தேவதையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நம்ம பதிவுகள் கொடுக்கலாம்னா 7 பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் இந்த தேவதையை பொறுத்த வரைக்கும். இன்ஸ்டன்டா நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை சேர்த்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய தேவதை. ஆனா இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால நீங்க நாளைக்கு முக்கியமான வேற ஒரு விஷயத்தை செய்யணும். இது நீங்க வந்து 10:50 10:40 மேல அல்லது ஒரு 11 o'clock இருந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா போதும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மணி ரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் சரியா, அது நல்லா புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னால் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. என்னன்னா ஜென்ரலாவே அமாவாசை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பித்ருக்களுடையது இல்லையா. சோ இப்ப பித்ருக்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பித்ருக்கள்னா எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாத்தா பாட்டிக்கு செய்யறாங்களான்னு பாருங்க, உங்க வீட்டிலே இருக்காங்களான்னு பாருங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான், அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஆண் பெண்கள் இருவருமே செய்யக்கூடிய ஒரு தர்ப்பண முறை 10 நிமிஷம் எந்த ஒரு மந்திரமும் இல்லாதது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, அதுவும் பலம் தரக்கூடிய முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்கேன் 5 வருஷம் முன்னால. அதுக்கு ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இது இன்றளவும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. அதை பாருங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், அதை பார்த்து அதை செஞ்சுட்டு வாங்க. அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்.
காலையில கண்டிப்பா எழுந்த உடனே அந்த ஒரு விஷயத்தை செய்து விடுவது அப்படின்றது நல்லது. ஒரு 3 முறை அவர்களுக்கு வந்து எள்ளும் நீரும் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாவது செய்யறது, அதாவது 3 தலைமுறைக்கு அது மாதிரியான விஷயங்களாக செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அது செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அமாவாசை அப்படின்ற மாதிரி இருந்தாலே விளக்கேற்றுறதோ அல்லது கோலம் போடுறதோவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஒரு விஷயம், இந்த மணி ரிச்சுவல் அப்படின்றத செய்யறதுக்கு இதை செஞ்சாதான் இது செய்யணுமானா அந்த மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதே மாதிரி வந்து பெண்கள் 30 நாளுமே செய்யலாம், அது மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம்னா, இது செஞ்சீங்கன்னா இது அடிஷனலா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கார்மிக், அதாவது ஒரு மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள், நமக்கு எல்லாருக்குமே தான், ஒரு மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் எல்லோருக்குமே அனுதினமுமே நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நிறைய நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஒரு மொபைல் பார்க்கறதாகட்டும், ஒரு டிவி பார்க்கறதாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா வேற யாராவது பேசுறது நம்ம கேட்கறதாகட்டும், எல்லா விதமாகவுமே நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரியான நிறைய நம்மை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய துஷ்ட ஜந்துக்களாகட்டும், நெகட்டிவிட்டி ஆகட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போக்குவதற்கு அப்படின்றது நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, அதே போல் பித்ரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முக்கியமாக கண்டிப்பான முறையில் கவனிக்க வேண்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு வாங்க. வாழ்நாளிலே மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நான் அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசை எந்த நாள் இரவு இருக்கிறதோ அந்த நாளில் தான் இது மாதிரியான விஷயங்கள் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரம் இது மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரதுனால நம்ம வந்து காலையில் ஒரு 11 o'clock இருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock இந்த ஒரு விஷயம் செஞ்சிடலாம். நீங்க ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல எடுத்துட்டு போயிடுங்க. அது மாதிரி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் செய்வதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இரண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்றேன், இதை வந்து முழுமையாக கேட்காமல் இந்த ஒரு கேள்வியை கேட்டு விடாதீர்கள். அமாவாசை நாளைக்கு வந்து பன்மடங்காக பேருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்றோம். இப்போ சொல்லும் போது உடனே நாளைக்கு நான் புது வீட்டுக்கு போகலாமா, நாளைக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கலாமா, நாளைக்கு நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, நான் புதுசா நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்வி எவ்வளவு சொன்னாலும் இந்த ஒரு கேள்வியை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அமாவாசை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுபதினம் கிடையாது. அது வந்து நிறைஞ்ச அமாவாசை, பரிபூர்ண சுப இப்படிலாம் பேசினானா அதை நம்பாதீங்க. அது மாதிரியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் சும்மா படத்துல அடிச்சு விடுற விஷயங்கள் தானே தவிர சுபகிரகம் சுப தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த ஒரு நாள் பித்ருக்களுக்கு உண்டான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும், நம்ம பரிகார விஷயங்கள் ஏதாவது செய்து கொள்வதற்காக, வழிபாட்டு விஷயங்கள் ஏதாவது செய்து கொள்வதற்காக, குறிப்பாக உக்கிர தேவதையுடைய வழிபாடுகள் செய்வதற்காக, மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் செய்வதற்காக ரொம்ப உகந்த நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த ஒரு நாளை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கேள்விகளை தவறுங்கள். பெண்கள் வந்து நம்ம பூஜை அறையில செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை பூஜை அறையில செய்யாம நம்ம வேற ஒரு இடத்துல செய்யற மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாம். ஸோ நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பூனா இருந்தா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் ஸ்பூனா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது, சுத்தமான பச்சரிசி, வீட்லயோ அல்லது வெளியில வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 மிளகு வந்து 8 எண்ணம் மிளகு எடுத்துக்க வேண்டியது, சரியா? ஸோ 8 மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதை எடுத்துட்டு நார்த் சைடு ஃபேஸ் பண்ணிக்கோங்க, வடக்கு பக்கமாக பார்த்து கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில். அல்லது பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா இதை தனித்தனியாக எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கையில் போட்டுட்டு ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் காலில் செருப்பு இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு நல்லா முதல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களால வந்து நீங்க எந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் கெட்ட விஷயம் நடந்தது, கடன் போன்ற விஷயங்களை இந்த டைம்ல நினைக்கவே கூடாது. அது ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி நினைக்காமல் நல்ல விஷயங்களாக மட்டும், அதாவது உங்களுக்கு என்னென்ன ஒரு ஆசைகள் இருக்கின்றன, என்னென்ன தேவைகள், ஆசைகள் சொல்றத விட தேவைகள், ரொம்ப கண்டிப்பான தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, யாராவது உங்களை ஒரு ஏமாத்திருக்காங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காங்க, அவங்களால வந்து திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, அவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவங்களே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கிட்டீங்கன்னா, சமீபத்தில் அப்படி ஒரு கால் வந்தது எனக்கு, அதனால தான் சொல்றேன். 10 லட்சமோ 30 லட்சமோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அது மாதிரியான விஷயம் வந்ததுன்னா அந்த நபர்கிட்ட இருந்து திரும்பி பணம் வரணும் அப்படின்னு நினைக்காம ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பிரச்சனையும் கூட நினைக்க வேண்டாம், அந்த ஒரு சேலஞ்ச் அப்படி அந்த ஒரு சவால் வந்து நமக்கு சரியாக வேண்டும், அந்த பணம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது மாதிரியாக எந்த விதமாகவும் நமக்கு வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு எண்ணமாக நமக்கு உள்ளுக்குள்ள போயிடக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது. இதுதான் இதுல சேலஞ்சிங் பார்ட் நம்மளுக்கே. ஸோ இது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, எந்தெந்த மாதிரியாக அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வாழ்க்கையில இந்த விஷயத்தை நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைப்பீங்கல்ல, இது இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு, அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அந்த தேவைக்காக இந்த ஒரு தேவதையை நான் அழைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லிவிடுங்கள். இது ஒரு மந்திரம்.
இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லலாமா, தினசரி சொல்லலாம், ஒவ்வொரு அமாவாசைக்கு சொல்லலாம்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னால நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த அமாவாசைக்கு வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். கண்டிப்பான முறையிலே கால்களில் செருப்பு இல்லாமல் எருமைகளுக்கு உணவளியுங்கள், பசுக்களுக்கு உணவளியுங்கள், காக்கைகளுக்கு எப்பவுமே நீங்க பண்ணிடுவீங்கன்றது தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாய்களுக்கு காலில் செருப்பு இல்லாமல் உணவளியுங்கள். உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வீட் பிஸ்கெட் போடாதீங்க நாய்க்கு. இப்போ வர்க்கி இருந்ததுன்னா வாங்கி போடுங்க, இல்லைன்னா சாப்பாடு வாங்கி வைங்க. காரமான சாப்பாடு, வெங்காயம் சேர்த்து சாப்பாடு வைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு வந்து இன்டைரக்டா அந்த உயிரை வந்து நம்ம வந்து வதைக்கக்கூடியது, அதாவது சொறி வரும் அதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை சேர்க்கக்கூடியது. அதனால பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து இன்னும் மேலும் மேலும் நமக்கு வந்து கர்ம பலனை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. சரியா, இது ஒரு விஷயம். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை முதல், அதாவது அமாவாசை இரவு முதல் நம்ம வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு வாராகி நவராத்திரி வருகிறது அல்லவா. இந்த வாராகி நவராத்திரியிலே 9 நாட்களுமே நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்வர்ண வாராகிக்கு ஒரு நாள் ஹோமமும் 9 நாளும் பூஜையும் செய்யவிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான வாராகிக்கு பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஒரு டைம்ங்கிறது சால்வ் ஆகும். நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்றது நவராத்திரி அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் ஆகும். அது தவிரவும் பாத்தீங்கன்னா வேற ஒரு 3-4 நாட்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான நாட்கள்லையுமே நம்ம அந்த மாதிரியான விஷயங்களாக செய்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளுமே உங்க வீட்லயும் நீங்க எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை வாமனன் ஸ்ரீ சத்ரி சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் இதுல பின் பண்றேன். அந்த வீடியோவும் கண்டிப்பான முறையில பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சது ரொம்ப லகுவாக இருக்கக்கூடியது, எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்தையும் பார்த்து செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு பதிவு அப்படின்றது உங்களுக்கு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய குடும்பத்தாருடைய பெயர்கள் 9 நாளும் ஒலிக்க வேண்டும் அந்த தேவியிடத்திலே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது என்றால் நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்து கொள்வதற்கு கண்டிப்பாகவே நாளைக்கு இரவுடன் முடிவடைந்துவிடும். 26ஆம் தேதி மத்தியானம் 2 மணியிலிருந்து நமக்கு வந்து டெய்லியே பூஜை நடக்கும். பஞ்சமி அன்னைக்கு லட்சுமி ஹோமம் நடக்க வைக்கிறது, லட்சுமி வாராகி ஹோமம் நடக்க வைக்கிறது. இதெல்லாமே பரிகார ஸ்தலம் சேனல்ஸ்ல உங்களுக்கு வந்து லைவா வரும்னு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயங்களும் சொல்லணும் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மிளகும் அரிசியும் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இந்த அரிசி எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி உட்காந்து நீங்க என்ன விஷயமோ நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களாக நினைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களால உடம்புல ஒரு வைப்ரேஷன், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு வந்து உணர்த்துகிறது. அவுட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு சக்தி, நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம், ஏதாவது ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம், தானா நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுல, பார்த்தோன்னே அப்படியே மெய் செலுத்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து எனக்கே ஆனந்த கண்ணீர் வருகிறதுன்னு, அதாவது அழுகை இல்லை, கஷ்டத்தை நினைச்சு நம்ம அழுவோம்ல, அது இல்லை, நமக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்த்தோன்னே கண்கள் எல்லாம் நீர் பணிக்கும் அல்லவா, அது மாதிரியான அந்த நீர் பணிக்கும்னா இப்ப நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வரணும்னு அர்த்தம் இல்லை. அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான வருது உங்களுக்கு 2 நிமிஷத்துல வந்தாலும் நீங்க 2 நிமிஷம் நிறுத்திடலாம். 5 நிமிஷம் ஆச்சுனாலும் 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆனாலும் 10 நிமிஷம் இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். இந்த ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் நினைத்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், எந்த ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்திருக்கிறீர்களோ அது கண்டிப்பான முறையிலே நடந்துவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதுக்கப்புறம் டெய்லியே நீங்க இதெல்லாம் வச்சு சொல்லணும் அவசியம் கிடையாது. மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ள சேம் ஃபீலோட நீங்க வந்து சொல்லிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரிசியும் மிளகையும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறீர்கள். எதுக்கு அரிசியும் மிளகும் இந்த தேவதைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா, பொதுவாகவே இந்த மாதிரியான ஒவ்வொரு தேவதைகளுக்கு, ஒரு யக்ஷினிகளுக்கு, இது மாதிரியான ஒரு வெவ்வேறு ஏஞ்சல்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் பிடித்திருக்கிறது, என்னென்ன எலிமெண்டோட சேர்த்து, என்னென்ன கிரகங்களோட சேர்த்து, இதெல்லாம் நான் சொல்றது வழக்கம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அதற்கு வந்து அந்த பிடித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இது ரிலேட்டடா வரக்கூடிய விஷயம், அந்த ரைஸ் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயமும், மிளகு ரிலேட்டடா வரக்கூடிய விஷயமும், அதனால நான் இந்த மாதிரியான விஷயமா செய்கிறேன். ஒரு விதமான ஒரு புகை, ஒரு விதமான ஒரு அக்னி, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுமே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சோ அதுக்காக அதை வந்து லகுவாக்குறதுக்காக இந்த மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன். சோ இதை வந்து நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்க ஆபீஸ்ல போயிட்டீங்க, உங்களால செய்ய முடியாது, உங்க வீட்டுல குழந்தைகள் சென்ஸ் ஒரு 15 வயசு அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அவங்க கிட்ட கூட செய்ய சொல்லுங்க. அப்பா அம்மாக்காக நினைச்சிட்டு செஞ்சாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை தலையெல்லாம் சுத்திடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயமாக தியானித்துக் கொள்ளுங்கள். முதலில் தியானித்துக் கொண்டு விட்டு இந்த ஒரு மந்திரத்தினை வசுதரே தனம் ஸ்வர்ணம் நித்யம் தேஹி தேஹி, வசுதரே தனம் ஸ்வர்ணம் நித்யம் தேஹி தேஹி, இந்த ஒரு மந்திரத்தினை வந்து உங்களுக்கு திரையில் வரும். இந்த ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திடலாம். அந்த ஒரு ஃபீல் வரணும். அது வருவதற்காக அந்த தேவதை உங்களிடம் வந்து அவ வந்து உங்களோட அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்றத நீங்க உணரணும். அதுதான் சிம்பிள்.
அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து மனமாற அந்த ஒரு விஷயத்தை ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு இந்த மாதிரியான விஷயமாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை நேரம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த அரிசியும் மிளகையும் தனித்தனியாக பிரிச்சிருங்க. மிளகை நீங்க எடுத்து தனியாக வச்சிட்டீங்கன்னா பிரிச்சிட வேண்டியதான். ஸோ அப்போ அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு சுவாமி மடத்தில் ஒரு இடத்துல வைங்க, அல்லது நீங்கள் தனியாக வேற வடக்கு பக்கமாக ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகை வந்து நீங்க வந்து ஒரு துளி பச்சை கற்பூரமாவது போட்டா நல்லது, முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்க. இல்லைன்னா பச்சை கற்பூரம் போட்டாலும் நார்மல் கற்பூரம் ஒன்றும் துண்டு தான் போடணும், நிறைய போட்டக்கூடாது. அது எரிய வேண்டும். அது எரிஞ்சு அதோடைய ஆஷ் உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஷ் தான் நீங்க வந்து இந்த அரிசியோட கலக்க வேண்டியது. ஸோ அந்த ஒரு பஸ்மம் இருக்கு இல்லையா, அது மாதிரியாக முறையாக அதை எரிய விட்டுட்டு நீங்க வந்து சுவாமிகள் அப்படி காமிச்சிடக்கூடாது. அதை எரிய விட்டு நீங்க அது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட வேண்டியது. அது ஃபுல்லா எல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா பிரம்மஸ்தானத்தில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல பலன் தரும். இல்லைனாலும் உங்களுக்கு வீட்டில் பல இடங்கள்ல அது பரவக்கூடிய முறையாக இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆரத்தி காமிச்சா தப்பா அப்படின்றது இல்லை, அது தேவையில்லை. நம்ம தெய்வத்துக்கிட்ட அதை கொண்டு போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மந்திரம்லாம் சொல்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. மனசுக்குள்ள தான் சொல்ல போறீங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து இந்த மாதிரியான ஒரு முறையை நீங்கள் செய்வது அப்படின்றது அவசியம். சரியா? சோ இப்ப இதை செஞ்சுட்டு அந்த பஸ்மம் ஆயிடுச்சுல, அதை அப்படியே வைக்க சொல்லுங்க. வீட்டுல குழந்தைங்க ஏதாவது பண்ணா, இல்ல நீங்களே பண்ணா, அந்த பஸ்மம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதை அப்படியே கலெக்ட் பண்ணி அந்த அரிசிக்குள்ள போட்டுருங்க. ஒரு துளி எடுத்து நெத்திக்கிட்டுக்கலாம். மெயினா நம்மளோட தொப்புள் வைக்கிறனா வச்சுக்கலாம். தொப்புளில் சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தொப்புள்ள நம்ம வந்து விரல்களை வைத்து கனெக்ட் பண்ணி சில மந்திரங்கள் சொல்வதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரியான விஷயங்கள், தொப்புளில் மஞ்சள் வைத்துக் கொள்வது, தொப்புளில் சந்தனம் வைத்துக் கொள்வது, தொப்புளோட கனெக்ட் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை செய்துவிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பீரோலையாவது அல்லது வந்து கேஷ் பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க பர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, லெதர் பெருசா இருந்தா அதை வைக்கக்கூடாது. லெதர் பெருசா இருந்ததுன்னா அது வந்து எந்த விதத்திலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். பல வருஷங்களாக 15 வருஷமா அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த லெதர் பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்றதா தான் அதுக்குள்ள வைக்கலாம், இல்லைன்னா பேக்கெட்ல வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. இது அப்படியே நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கலாம். இது எவ்வளவு நாள் கேரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க வந்து அரிசியோட ஆஷ் கலர் போதும், அவ்வளவு. எவ்வளவு நாள் இருந்ததுனாலும் இருக்கலாம். உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு நாள்ல அதை நீங்க வந்து ஓடுற ஆற்றுல ஓடுற நீரில் விட்டு அதை அப்படியே கவரோடய நீங்க போட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப ஒரு அமாவாசை என்று இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சேம் ப்ராசஸ் செஞ்சுடுறீங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க யூடியூப்லயே. ஸோ அது மாதிரியான விஷயமா போட்டு வச்சுட்டு, ஏன்னா நீங்க திரும்பி ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாசமோ 8 மாசமோ கழிச்சு கேட்டீங்கன்னா அந்த அமாவாசை அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் என்னையே கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்றது சிரமமா இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்றாங்க. பல வருஷம் முன்னால பார்த்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப கேட்கறாங்க. நமக்கு போய் அதை தேடி எடுத்து கொடுக்கறதுங்கிறது சிரமமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயமாக செய்து கொள்ளுங்கள். செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஒரு கிராட்டிடியூட் அது மாதிரியான விஷயமாக நீங்கள் இன்னொரு அமாவாசையில சொல்லிட்டு அந்த தேவியிடத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இது ஒரே மாசத்துக்குள்ள அடுத்த அமாவாசைக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்தது இல்ல ஒரு 15 நாள் 10 நாள் நடந்ததுனாலும் யூ ஹேவ் டு வெயிட் டில் அமாவாசை இந்த ஃபுல் ப்ராசஸ் செய்யறதுக்கு, தேங்க்ஸ் பண்றதுக்கு, உங்க கிராட்டிடியூட காட்டுறதுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அகைன் அதே நாள்லயே இன்னொரு முறை தனியா வந்து என்ன ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அது மாதிரியான விஷயமா பண்ணலாம். கிராட்டிடியூட் காட்டுறதுக்காக இந்த ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா நீங்க முதல் எடுத்தோடனே வந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, யோசிக்கணும் இல்ல முதல் எடுத்தோடனே நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்ற என்னென்ன விஷயங்கள் வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் இந்த விஷயத்தை நீ எனக்கு செய்து கொடுத்ததுக்கு மிக நன்றி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக உங்களுக்கு வரக்கூடிய லாங்குவேஜ்ல நீங்க எது மாதிரியான விஷயமாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதே ஒரு மந்திரத்தினை அந்த ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு வாங்க. டெய்லியே நீங்கள் வந்து ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அந்த தேவதை சூஷ்ம தேவதையானவள் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்றது வரப்போகிறது அப்படின்றதுல வந்து அது யாராலும் தடுக்கவும் முடியாது, சந்தேகமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம சிவாய.